Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றது பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, தேவையான அளவு நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதல சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இதல சேர்த்துடலாம். இது லைட்டா வதங்கினா போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ இதல 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.